ஏண்டி ஒரு நாள் முழுக்க இவங்க செய்யற வேலையெல்லாம் உன்னால செய்ய முடியுமா? செஞ்சு பாரு, அப்ப தெரியும் அவங்க கஷ்டம் என்னன்னு. செய்யறேன்டா. இவங்க செய்யற அத்தனை வேலையும் நானே செய்யறேன். இவங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல. இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். சும்மா வாயில சொன்னா மட்டும் போதாது, உன்னால முடியறத மட்டும் பேசு, சரியா? வெற்றி விடுங்க, ஏன் இதுக்கு வீணா இப்ப பிரச்சனை பண்றீங்க? இங்க பாரு, நீ எதுவும் செய்ய வேணாம், எப்பவும் போல நார்மலா இரு. இவ்வளவு நேரம் இவனுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருந்தீங்க. அழற குழந்தைக்கு சாக்லேட் தர மாதிரி எனக்கு நீங்க சும்மா சப்போர்ட் பண்ண வேண்டாம். ஹே, பாத்தீங்களா ரெண்டு பேரும் இவ படுற கோவத்தை? இவ மாறவே மாட்டாங்க. நான் கரெக்டா தான் இருக்கேன் வெற்றி. மாறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. நாளைக்கு ஒரு நாள் இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நீ செய். யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும். அப்ப புரியும் உனக்கு. அதான் செய்யறேன்னு சொல்லிட்டேன்ல, இன்னும் ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் இரு இரு, நான் இன்னும் முழுசா சொல்லி முடிக்கலையே. அப்படி எல்லா வேலையும் செய்யும் போது எப்பவும் எதுக்காகவும் நீங்க இருக்கிற யாரு மேலயும் கோவப்படக்கூடாது. இப்ப சொல்லு, டீலா நோ டீலா? நமக்கு எதுக்குக்கா இதெல்லாம்? முடியாதுன்னு சரண்டர் ஆயிடு. ஏய், நீ என்ன சொல்றது? என்னால முடியும். பாத்தீங்களா பாத்தீங்களா, ஆரம்பிக்கிறதே கோவத்துல தான் ஆரம்பிக்கிறா. நீ நாளைக்கு தானே சொன்ன, இப்ப என்ன? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன கோவக்காரின்னு முத்திர குத்த பாக்குறீங்களா? நான் அப்படி கிடையாதுன்னு நிரூபிச்சு காட்டுறேன். அனி, உங்களால இது முடியுமா? ஏய், நாளைக்கு பாருடா. அருமை. என்னன்னா அன்பே சிவம்னு எழுத சொல்லிருக்கீங்க. இட்லி வடை பொங்கல் பூரிலாம்? டேய் அதெல்லாம் உள்ள இருக்குண்டா, வாடா. அன்பே சிவம். அண்ணி, பட்டேல என்னையவே மிஞ்சிட்டீங்களே. அரோகரா. அம்மா, என்னம்மா இவ இப்படி உட்கார்ந்து இருக்கா? ஏய், என்னடி இது கோலம்? அன்புதாங்க. வாழ்க்கையில எல்லாமே அம்மாதாங்க. அன்புக்கு மிஞ்சின அதிகாரம் எதுவுமே கிடையாதுன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் இந்த கோல அம்மாங்க. என்னடி அம்மாங்களா? அது யாரு? என்ன அக்காங்க? தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. இவங்க தான் அம்மாங்க. ஓ, அக்காங்களா? சக்திகா, உனக்கு என்னாச்சு? ஏய், அப்ப நான் வெற்றிங்கங்களா? வா. ஆமாங்க, வெற்றிங்க. பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்படி வந்து உக்காந்துக்கிட்டா ஆச்சா? பட்டையும் குங்குமமும் போட்டுக்கிட்டா பத்தாது சக்தி. திருந்துறது மனசுல நடக்கணும், உடம்புல இல்ல. மனசளவிலையும் நான் முழுசா மாறிட்டேன் அம்மாங்க. இனிமே என் வாழ்க்கையில கோவத்துக்கோ பிடிவாதத்துக்கோ இடமே இல்ல அம்மாங்க. வெற்றிங்க, நேத்து நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க நான் எல்லா வேலையும் அமைதியா செய்ய தயாராயிட்டேன். அமைதியாவா? யாரு, நீயா? ஏய், உன்னால முடியுமா சக்தி? இன்டர்வியூவையே தூக்கி போட்டுட்டு வந்தவ நீ. அதுக்காக தான் இந்த பிராய்ச்சித்த அம்மாங்க. அண்ணி, உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. கிரிங்க, நோட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஐயோ, அப்போ வெற்றி சொன்ன மாதிரி இனிமே எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்க போறீங்களா சக்தி? ஆமாங்க யமுனாக்காங்க. ஓ, உனக்கு நல்லா வேணும்க்கா. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் துர்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் துர்கா. சக்தி, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க கொஞ்சம் நீ கோவப்படாம இருக்க பாரு. அப்பதான் உனக்கு எல்லாம் புரியும். கோவப்படுறது எவ்வளவு ஈஸி, கோவப்படாம ஒரு காரியத்தை செஞ்சு காட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு அப்பதான் உனக்கு புரியும். தம்பி, இவளுக்கு சரியான வேலை கொடுத்திருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் இப்படி இருக்கிறத பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க கிளம்புங்க, போங்க. ஏய், அது எப்படி அவ்வளோ ஈஸியா போறது? ஏண்டி, நீ என்னெல்லாம் பண்ண? கயிறா கட்டுற கயிறு?
அம்மா அந்த கயிறுங்கம்மா. பூஜை மேடையில் நான் போறேன் போய் சீக்கிரம் எடுத்துட்டு வா. துர்கா சீக்கிரமா, இங்க ஒரு ஆடு ஒண்ணு சிக்கி இருக்கு. இந்தாங்க. இதானே இது எதுக்கு வெட்டுறீங்க? அடுத்தவனுக்கு கயிறு கட்டி விடும்போது அப்படியே குளு குளு குளுன்னு இருந்துச்சா? அது எப்படி பாப்பா மாதிரி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேள்வி கேக்குற? இதெல்லாம் வேண்டாம் வெட்டுறீங்க. நான் முழுசா மாறிட்டேன். இவ கிடக்குறா தம்பி, நீ வந்து கட்டுப்பா. சக்தி, இந்த கயிறு உன் கையில இருக்கிற வரைக்கும் நானே சொல்றேங்க. சொல்லு. நான் கோவப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. இதுதானே அம்மாங்க? இனிமே நீ ஆத்திரப்பட்டனா என்ன இப்பவே முறைக்கிற? ஐயோ, நான் முறைக்கவே இல்ல யமுனாங்க. மீறி ஆசைப்பட்டா இந்த குடும்பத்தை விட்டு விலகி போறேன்னு அர்த்தம். அதேதான். தம்பி கட்டுங்க. கட்டுன சக்திங்க எந்திரிங்க, கையை நீட்டுங்க. எல்லா வேலையும் நீ தான் செய்யணும். எதுக்காகவும் எப்பவும் எங்க யாருக்கிட்டையும் நீ கோவப்படக்கூடாது. அப்புறம் சக்தி, ஒரு முக்கியமான விஷயத்தை இப்பயே சொல்றேன். இதுக்கப்புறம் தான் உனக்கு நிறைய பிரச்சனைகளா வரும். சுத்தி சுத்தி தப்பு தப்பாவே நடக்கும். ஆனா நீ கோவமே படக்கூடாது. ஏய், இதெல்லாம் யாருக்கும் தெரியாம ஏதாவது பித்தலாட்டம் பண்ணலான்னு பார்த்த மவளை காலி பண்ணிடுவேன். ஒழுங்கா நீ கட்டுப்பாடோட இருக்கியான்னு பாக்குறதுக்காக தான் நான் இங்க சிசிடிவி எல்லாம் வச்சிருக்கேன். என்னது சிசிடிவியா? அப்படின்னு நான் கேப்பேன்னு நினைச்சீங்களா? வெட்டுறீங்க, வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க. நான் சொன்ன சிசிடிவி என்ன தெரியுமா? நாங்க தான். நானு, கிரி, யமுனா, துர்கா. ரொம்ப சந்தோஷம். நான் வேலைய பார்க்கட்டுமா? வெட்டுறீங்க? ஆமாங்க, நீங்க மட்டும்தான் பார்க்கணுங்க. சக்திங்க. சக்தி, கோவத்தால அழிஞ்சவங்க 1000 பேர் இருக்காங்க. ஆனா பொறுமையால தோத்து போனவங்க யாருமே கிடையாது. இன்னைக்காவது இது உனக்கு புரியுதான்னு பாக்குறேன். பாரு இவள. தப்பா எடுத்துக்காத. உன்னை பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. போங்க, போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க யமுனா அக்காங்க. சரி, நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சக்திகா, எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. ரொம்ப நன்றிங்க. நீங்க போங்க இருக்காங்க. போங்க, போய் தூங்குங்க. சரிங்க. கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த உலகத்தை அழியாம பாத்துக்கப்பா. அரோகரா. பயனி வரனே. பாய்டா பாய்டா. என்ன வெட்டுறீங்க? இங்கேயே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க கிளம்புங்க. இருக்கட்டும், அப்புறமா போய்க்கிறேன். என்ன வெட்டுறீங்க? இப்படி ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அது சொல்லுங்க. பாத்தியா கோபுர பாத்தியா. ஐயோ, டார்ச்சர் பண்றானே. வேற வழியே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம பொறுமையா தான் இருக்கணும்.
இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது வெற்றிங்க. இதெல்லாம் தப்புங்க. அப்போ உனக்கு கோவம் வராது. வராது வெற்றிங்க. சக்தி அங்க பாரேன். பாரேன். நான் தான் சொன்னேன் இல்லைங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க போங்க. ஐ இது சூப்பரா இருக்குல்ல? வெற்றிங்க, போதுங்க. நீங்க போய் வேலையை பாருங்க. எனக்கு நிறைய வேலை இருக்குங்க. பாக்குறேன்டி பாக்குறேன். எவ்வளவு நேரம் தான் நீ இப்படியே இருக்கன்னு பாக்குறேன். ம். 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 சக்தி, உனக்கு இதெல்லாம் தேவையா? வெற்றி வெற்றி வெற்றி. சக்தி அக்காக்கு கன்னத்துல கிள்னா கோவம் வராது, இடுப்புல கிள்னாதான் கோவம் வரும். சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். சக்தியோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கோவம் வந்துச்சுன்னா சக்தியை அப்படிதான் வெறுப்பேத்துவாங்க. கோவத்துல அக்காவும் கொந்தளிப்பா. என்ன துர்கா சொல்ற? அட ஆமா வெற்றி, உங்களுக்கு தெரியாதா இது? இத்தனை நாள் இதை சொல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டியே. சரி சரி விடு, நான் பாத்துக்கிறேன். வெற்றி வெற்றி, அப்புறம் நான் சொன்னேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, என்னை கொன்னே போட்டுருவா. அதான் நான் கயிறு கட்டி இருக்கேன்ல, ஒன்னும் பண்ண மாட்டா. நீ கிளம்பு. ஓகே. அடியே சக்தி, இடுப்புல கிள்னா உனக்கு கோவம் வருமா? உனக்கு இருக்கடி கச்சேரி. இதோ வரேன் வரேன் வரேன். என்ன வேணும் வெற்றிங்க? ஒண்ணு வேணாமே, நீங்க தொடங்க சக்திங்க. சக்தி அக்காக்கு கன்னத்துல கிள்னா கோவம் வராது, இடுப்புல கிள்னாதான் கோவம் வரும். பொறுமை பொறுமை. கயிறு கயிறு. ஆமா ஆமா, இதெல்லாம் ரொம்ப தப்பு வெற்றிங்க. என் இடுப்பு தொட்டா கோபம் வரும்னு உங்களுக்கு யார் சொன்னது? துர்காங்களாங்க. இத கூட நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லா நீ நோட் பண்ணி வச்சுட்டே தான் இருக்கணும். ஒரு 1000 பக்கம் நோட்டு வச்சுக்கோ, அவ்வளோ இருக்கு இன்னைக்கு. சரி, டேபிள தொட. வெற்றிங்க வெற்றிங்க, இது ரொம்ப தப்புங்க. இது மட்டும் வேண்டாங்க. இவ்வளோ பிரச்சனையிலையும் உங்ககிட்ட ஒரு கிளுகிளுப்பான மேட்டர் கிடைச்சிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் துர்கா. ஐயோ கடவுளே, இன்னைக்கு ஒரு நாள் எப்படியாவது காப்பாத்து. ஒருவேளை இவங்க சொன்ன மாதிரி நான் பொறுமையை மீறிட்டா அதெல்லாம் கிடையாது. அண்ணி என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? சரி ஏதாவது வேலையை பாருங்க. இதெல்லாம் தொடங்க. இந்தாங்க தொடங்க தொடங்க தொடங்க. அண்ணி அண்ணி நீங்க போங்காட்டாடுறீங்க. நீங்க அவுட். அண்ணா அண்ணி அவுட்டுனா. அண்ணா அண்ணி அவுட்டுனா. காய்கறி நறுக்க எடுத்தங்கிரி என்னங்க அது கயிறு கயிறு. இவன் என்ன ரொம்ப கொடுப்பேன்.
ஆமாங்க வெற்றிங்க. பொறுமை பொறுமை. துர்காங்க, துர்காங்க, கொஞ்சம் வாங்கலைங்க. என்ன சக்திகா? ஏண்டி, ஒரு ஆளா மெஸ்ல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, வெற்றி பார்க்காதப்போ எனக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம்லடி. நல்லா இருக்கே இந்த கதை. நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்? என்னால அதெல்லாம் முடியாது முடியாது முடியாது. துர்காங்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. வெற்றி பார்க்காதப்போ நீ ஹெல்ப் பண்ணல துர்காங்க. அதெல்லாம் முடியாது சக்திகா. அப்படியே ஒண்ணு. என்ன பண்ற? துர்காவுக்கு பூ வச்சு விடலான்னு. ஆமா, பூ எங்க? பூ இல்ல இல்ல, அதான் வைக்கல. ஆடி, அவ்வளோ கோவம் வருதா உனக்கு? இல்ல இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். நீங்க 2 பேரும் தான் எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? எப்பவும் அமைதியா இருங்க, அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. 5 நிமிஷம் கூட இவளால இருக்க முடியல. எப்படிதான் இன்னைக்கு ஃபுல்லா இருக்க போறாளோ? துர்கா, இன்னைக்கு ஃபுல்லா நமக்கு ஜாலி தான். என்ன நடக்குதுன்னு வேடிக்கை மட்டும் பாப்போம். இந்தாங்கம்மா, காய்கறி எல்லாம் வந்திருக்கு, எடுத்துங்க. அண்ணா, மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 450 ரூபாமா. சீக்கிரம் எடுமா, கிளம்பணும். 450. வெற்றி, 450 ரூபாய் கொடுங்க. ஏய், இரு. என்னது? இருங்க அண்ணே. என்னன்னு இதெல்லாம்? என்னம்மா புதுசா கேக்குறீங்க? மெஸ்ஸுக்கு காய்கறிமா. இத்தனோண்டு காய்கறிக்கு இவ்ளோ ரூபாயா? அப்புறம் நாங்க எப்படின்னு மெஸ் நடத்துறது? சொல்லுங்க, காய்கறி என்ன? அதை என்கிட்ட கேட்டாக்கா உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். இத்தனை நாள் இப்படி வாங்கிதான் இப்படிதான் மெஸ் நடத்தினாங்க. இதோ நிக்கிறாளே துர்கா, இவனும் எதுவும் சொல்ல மாட்டேன்றால. ஏமா இப்படி நிக்கிற? சொல்லம்மா. அண்ணாங்க, இதெல்லாம் எத்தனை கிலோங்க? இதெல்லாம் 3 கிலோ 2 கிலோ. இது 3 கிலோவா? 1 கிலோ கூட இருக்காது. அப்ப என்னம்மா நான் பொய்யாமா சொல்றேன்? என்னம்மா நீ? இது 3 கிலோ தான். இது கூட தெரியல. நீ எல்லாம் எப்படிமா கலெக்டர் ஆக போற? இது 3 கிலோவா? நல்லா பார்த்து சொல்லுங்க காய்கறி அண்ணங்க. கயிறு கயிறு. கரெக்ட். பொறுமை பொறுமை. நான் பொறுமையாதாம்மா பேசுறேன், நீ தாம்மா கத்துற. முதல்ல 450 ரூபாய் கொடுமா, நான் கிளம்புறேன். சக்திகா, அவர்தான் கிளம்பணும்னு சொல்றாருல, ரூபாய் கொடுத்து அனுப்பவா? ஏ துர்கா, என்ன நீ பேசிட்டு இருக்க? நாம தான் சொன்னோம்ல, இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க சக்தி தான் எல்லா வேலையும் பார்க்கணும்னு. சக்திங்க நீங்க வந்து எடுத்துக்கோங்க, வாங்க. மெதுவா, சுளுக்கிக்க போகுது. ரொம்ப நன்றிமா. நாளைக்கு கண்டிப்பா வாங்க அண்ணங்க, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். சரிம்மா, மறந்துடாதீங்க. அண்ணா இங்க வாங்க, சூப்பரா நடிச்சீங்க. வெற்றி என்ன சொன்ன மாதிரி அப்படியே அசத்திட்டீங்க. அந்த காசை கொஞ்சம் கொடுங்க. நீங்க நடிச்சதுக்கு 100 ரூபா. ஏதாவது கேரக்டர்ஸ் தான் சொல்லுங்க அண்ணே, நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. சரி, இருந்தா நான் சொல்றேன். ஓகே, கங்க்ராச்சுலேஷன். பை. வெற்றினா சூப்பர்ண்ணே. நமக்கு லாபம் 300 ரூபாய். என்ன இப்ப வந்துருவாரு? சரி.
ஓகே. வாங்கண்ணே. ஏய், என் மூஞ்சியே பார்த்துட்டு இருக்க, டீயை சொல்றா. அண்ணா சாப்பிட்ற நேரத்தில் எதுக்குண்ணே டீ? ஏய், சாப்பிட தான் வர சொன்னியா நீ? இந்த ஹோட்டல்லையா போய் தின்றது? வேற நல்ல ஹோட்டல்லே கிடைக்கலையா உனக்கு? சை. ஏண்ணே வெற்றி உள்ள இருக்கான்னு பயப்படுறியா? வாங்கண்ணே பாத்துருவோம். ஏய், எனக்கு எதுக்குடா பயம்? அப்புறம் என்னண்ணே எனக்கு பசிக்குண்ணே, வாங்கண்ணே சாப்பிடலாம். வந்து தொலை, கெஞ்சுற போவோம். ஐயோ, இந்த நேரத்துல இவன் வேற இங்க வரான்.